வணக்கம். இன்னைக்கு ஒரு செக்டர் அனாலிசிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் செக்டார்ஸ் இந்தந்த செக்டார்ஸ்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எது நல்லா இருக்குது அது மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். மீதி எல்லாமே நெகட்டிவ் சைடில் இருக்குது, மோர் ஆன் தி டவுன் சைடில் இருக்குன்றது மனசில் வச்சுங்க. இன்றைக்கி ஒரு 7 செக்டார்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். அண்ட் 7 செக்டார்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மெட்டல் செக்டார். மெட்டல் செக்டார் இஸ் இன் அ ஃபைனல் ரன். ப்ராபப்ளி அடுத்த ஒரு 10-15% அப்சைட் மூவ்க்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 10-15% அப்புறமா கிராஷ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட்டில் கன்ஃபார்ம் ஆகலை, பட் வீக்லி சார்ட்டில் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10% தான் அப்சைடு இருக்குது. அண்ட் மந்த்லி சார்ட்டை சொல்கிறதுக்கான வழி கிடையாது. அண்ட் வீக்லி சார்ட்டில் கரெக்ஷன் ஆனாவே வி ஆர் டாக்கிங் அபவுட் மினிமம் 6 to 8 வீக்ஸ். அண்ட் 8 வீக்ஸ்லாம் ரொம்ப கம்மி. மினிமம் வி ஆர் டாக்கிங் அபவுட் 12 to 15 வீக்ஸ் கரெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு டேஞ்சர் ஜோனில் என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மெட்டல் செக்டார்லாம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ பார்த்துங்க. அடுத்தது நிஃப்டி நெக்ஸ்ட்டு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் என்னை விட்டா நீங்கள் நிஃப்டி நெக்ஸ்ட்டில் இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸை நீங்கள் பிக்கப் பண்ணலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் ப்ராபப்ளி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 12 to 15% அப்சைடுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் ஃபைனல் லெக் இது வேவ் 4 முடிச்சு 50% தூரத்தில் நிற்குது. அண்ட் ஃபாஸ்ட் மூவ் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் க்ளோஸ் டு அபவுட் 12 to 13% அப்சைட் மூவ் இருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட்டில். அதாவது நிஃப்டி இருக்குது 50 ஸ்டாக்கு, நிஃப்டி நெக்ஸ்ட்டில் ஒரு 50 ஸ்டாக் இருக்குது. அந்த 50 ஸ்டாக்கில் எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு டேக் இட். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எனர்ஜி செக்டார். எனர்ஜி செக்டார் ஒரு மிட் ஜோனில் நிற்கிது, ரொம்ப நல்லா இருக்குது. போத் வீக்லி ஆகட்டும் மந்த்லி ஆகட்டும் ரெண்டுலேயுமே வேவ் 4 முடித்து ஒரு ப்ரிட்டி குட் ரேலி முடித்து பிரேக் அவுட் சிச்சுவேஷனில் இருக்குது. பிரேக் அவுட்ஸ்ன்னு சொல்லலாம்னா மூமெண்டம், ஹை மூமெண்டம் வர சிச்சுவேஷனில் இருக்குது. ஆல்ரெடி டே சார்ட்டில் மூமெண்டம் வந்துருச்சு. வீக்லி அண்ட் மந்த்லி சார்ட்லேயும் மூமெண்டம் வந்துச்சுன்னா நல்ல ஒரு ரேலி பார்க்க முடியும். அப்சைடு க்ளோஸ் டு அபவுட் 20% அப்சைடில் இருக்குது எனர்ஜி செக்டாரில். இதுக்கு அடுத்தது ரியாலிட்டி. ரியாலிட்டி அப்படி ஒதுக்கி வைங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அடுத்தது கன்சம்ஷன். கன்சம்ஷனில் க்ளோஸ் டு அபவுட் 25% நிறைய அப்சைட் மூவ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் கன்சம்ஷன் அண்ட் எஃப்எம்சிஜி, ரைட்? எஃப்எம்சிஜி டேஞ்சர் ஜோனில் இருக்குது. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆல்வேஸ் தே சே டிஃபென்சிவ் ஸ்டாக்னுவாங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் டவுன் சைடு போகாது, பட் அப் சைட்லேயும் ஜாஸ்தி பெருசாக போகாது. அப்படியே ஒரு 6-7% வருஷத்துக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்ன்ற மாதிரி எஃப்எம்சிஜியில் எல்லாருமே போவாங்க. பட் எஃப்எம்சிஜி அந்த சிச்சுவேஷனில் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டும் நிலவரம் சரியில்லை. ப்ளஸ் தெரியும் உங்களுக்கு, நம்ம ஊரில் தண்ணி பிரச்சனை. ஜூன் மாதத்தில் 43% டெஃபிசிட் இருந்துச்சு, பற்றாக்குறை, மழை பற்றாக்குறை. அண்ட் ஜூலை மாதத்தில் 2 நாளில் போட்டு அடித்து தள்ளிச்சு. மும்பை ஆகட்டும், சென்ட்ரல் இந்தியா ஆகட்டும், டெல்லி ஆகட்டும் அடித்து தள்ளிடுச்சு. இன்றைக்கி பார்த்தா ரிப்போர்ட் வருது மான்சூன் வித்ட்ரா, மொத்தமாக நின்று போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி. இந்த மாதம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஜூலை மாதத்தில் 42% எக்ஸஸ் ரெயினில் இருக்குது. ஸோ போன மாதத்துக்கு இது காம்பன்சேஷன் ஆச்சுன்னா கிடையாது, பார்க்கலாம். எனிவே ஆஸ் ஆஃப் நவ் தே ஆர் சேயிங் க்ளோஸ் டு அபவுட் 30-35% மழை இந்த வருஷம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி வி ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் சம்திங் லைக் இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும். இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடி வாங்கும். கன்சம்ஷனில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. டாடா கன்சியூமர்லாம் கூட இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போய் நீங்கள் பாருங்கள், அது 25% அப்சைட் மூவ் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் பப்ளிக் செக்டர் பேங்க்கையும் சேர்த்துங்க, ரைட்? பேங்கிங் செக்டரில் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது. ஸோ அதோட பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லாம் அப்படியே எடுத்துங்க. உங்களுக்கு தெரியும் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லாம் என்னென்ன இருக்குது. பிஇஎல் இருக்குது, பிஹெச்இஎல் இருக்குது, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, நிறைய இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே பப்ளிக் செக்டரில் வருது. அண்ட் பப்ளிக் செக்டரை ஒரு 26% அப்சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த இதில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 25-30% அப்சைட் மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு சார்ட்டை வச்சு லாஸ்ட் ஒரு 15 to 18 இயர்ஸ் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சைடில் இருக்கிறேன். அந்த நாலேஜ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ரெக்கமெண்டேஷன் நீங்கள் எடுத்துக்காதீங்க, மோர் ஆஃப் எ கைட்லைன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணீங்க. இப்போயும் நான் செக்டார் பற்றி தான் பேசுகிறேனோ இல்லையே, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே பேசல. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் 2 செக்டார் பற்றி பேச வேண்டியது இருக்குது, ப்ளஸ் ஒரு ஸ்டாக்கை பற்றி நான் நிச்சயமாக பேசுகிறேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால்
ஐடி வந்து வீக்லி சார்ட் ஆகட்டும், மந்த்லி சார்ட் ஆகட்டும், டெய்லி சார்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஓவர் சோல்ட் ஜோனில் இருக்குது. பெருசாக கீழே உளுந்து மூச்சு தடுமாறி போய் நிற்கிது. அண்ட் ஆஃப் லேட் வந்து இந்த சோ கால்டு ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே வந்து ஐடி செக்டார்ஸ் வந்து பெருசாக கீழே விழுந்துருச்சு, அடுத்த ஒரு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஏஜென்ட்ஸும் இருப்பாங்க, ஏஐ ஏஜென்ட்ஸ் அதுவும் இருப்பாங்க, இவங்களாம் வந்து பயங்கரமாக ரிவைவ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா, இது எல்லாமே வந்து ட்ராப். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து ட்ராப். எங்கே இருந்து உழுவ ஆரம்பிச்சிச்சு? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் நவம்பர்லேருந்து உழுவ ஆரம்பிச்சிச்சு. நம்ம எங்கே இருக்கிறோம்? ஜூலை. அங்கே ஒரு 2, இங்கே ஒரு 7, 9 மாதம் தான் உளுந்துருக்கு. எங்கேருந்து மேலே ஏறுது? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 98லேருந்து மேலே ரேலி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து சொல்லலாம் 2000 வந்து கீழே விழுந்துச்சு, அதே மாதிரி 2008 கீழே விழுந்துச்சு, 2020 விழுந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிராஷாக கிடையாது. ஒரு லார்ஜ் டைம் சைக்கிள் நீங்கள் பார்க்கும்போது, லாஸ்ட் 30 இயர்ஸ் நீங்கள் டைம் பார்க்கும்போதும் பெரிய ஃபால்ன்றது ஒன்றும் பெருசாக வரல. ஸோ செக்டாரில் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன்றது ஒன்று இருக்குது, அடுத்தது டைம் கரெக்ஷன்றது ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து டைம் கரெக்ஷன்ஸ் தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆல்ரெடி 50% விழுந்துட்டோம். இன்னும் எவ்வளோ விழுவலாம்? ப்ராபப்ளி அனதர் அபவுட் 15 to 16% வந்து கீழே விழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? ஒரு புல் பேக் ரேலி வரும். மேலேருந்து கீழே விழுந்ததுக்கு ஒரு புல் பேக் ரேலி வரும். அந்த புல் பேக் ரேலி வந்து க்ளோஸ் அபவுட் 15-25% அதிகபட்சம் போகலாம். எவ்வளோ போகலாம்? மேக்ஸிமம் 16 to 20% வந்து போகலாம். வேர்ஸ்ட் சினாரியோ we are talking about 25% மேலே போகலாம். இது மேலே போகுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் மாட்டிப்பீங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஐடி மேலே போகிறது வந்து இட் குட் பி அ ட்ராப். இந்த சோ கால் ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட்டு ஊரில் வந்து பை அண்ட் டிப்புன்னு சொல்கிற ஆளுங்க போடுற அந்த கூச்சலில் தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ வேவ் 3 வந்து வேவ் 4க்கு மேலே போயிட்டுருக்கு. மறுபடியும் வேவ் 5 ஹேஸ் டு பி ஆன் த டவுன் சைட். அது பயங்கர ஷார்ப்பாக வந்து உழுவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு கதை வரும், ரைட்? ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஐடி செக்டாரில் போய் மாட்டிக்காதீங்க. யூஸ் திஸ் அப் மூவ் ஃபார் யுவர் எக்ஸிட். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதுதான் வந்து ஐடி செக்டார்லேயே நடக்க போகுது. பர்சிஸ்டன்ட் ரீசெண்டாக சம்வேர் க்ளோஸ் அபவுட் 7000+ இருந்துச்சு. அங்கேருந்து கீழே விழுந்துச்சு. எங்கே விழுந்துச்சு? 4244. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த லோக்கு வந்துச்சு. எங்கே? 4244. அண்ட் அங்கேருந்து ஒரு ரேலி போகுது. லாஸ்ட் 3 டேஸாக கேப் அப்பாக மேலே போச்சு. அண்ட் இன்றைக்கு வந்து 5053 இருக்குது. க்ளோஸ் அபவுட் 20%, 19.5% வந்து ரேலி போயிருக்கு. பெரிய மூவ். 19.5 வந்து லாஸ்ட் 10 டேஸில் போயிருக்குன்னா பெரிய மூவ். அண்ட் இது வந்து இன்னும் 20% போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு 15-20 நாளில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 6000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 4250 we are talking about 6000னா நல்ல ரேலி. 1500 பாயிண்ட்ஸ் ரேலி, 40% அப் மூவ். ஐயா, அந்த 40% அப் மூவ் நீங்கள் ஸ்விங் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுற டைம். ஸோ சம்வேர் க்ளோஸ் அபவுட் 5900 to 6000 ஜோன் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எக்ஸிட் ஃபார் பர்சிஸ்டன்ட். அங்கேருந்து ஷார்ப் ஃபால் கீழே இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 3400 to 3500, 600 அந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே உளுந்து இது பம்ப் ஆகி மறுபடியும் கீழே வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பர்சிஸ்டன்ட் இஸ் நாட் எ நியூ இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் அ எக்ஸிட் ஜோன். இது வந்து டெக்னிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மந்த்லி, வீக்லி, டெய்லி எல்லாத்துலேயுமே வந்து ஓவர் சோல் ஜோனில் இருந்துச்சு. அண்ட் அந்த ஷார்ட் கவரிங்கில் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஐடி கதையும். ஸோ ஐடியில் வந்து ஒரு ரேலி வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் எ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்களா பண்ணீங்க, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறீங்களா பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு ட்வீட் நான் வந்து பார்த்துருந்தேன். ஒரு மனுஷன் ஐடி செக்டாரில் தான் வேலை பண்ணுறாப்புல, 47 வயசு ஆகுது. லாஸ்ட் 20 வருஷமாக 2 ஸ்டாக்கை போட்டு வாங்கி தள்ளி இருக்கிறார் அவர். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். அண்ட் கீழே உழுவ தலைவரை வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்காரு. அவரோட போர்ட்ஃபோலியோ பீக்கில் இருந்தப்போ 1,72 crore இருந்துச்சு. எவ்வளோ? 1,72 crore இருந்துச்சு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1,20 crore வந்துருச்சு. ஸோ இந்த மேலேருந்து கீழே ஒரு 52 லட்ச ரூபா கீழே விழுந்தது. மனுஷன் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. நான் வந்து போர்ட்ஃபோலியோ பார்த்து வாங்கினேன். டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் கீழே உழுவாது, எனக்கு தெரியும், நான் வந்து அந்த செக்டர் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன். அண்ட் நான் ஐ கெப்ட் ஆன் பையிங் வித்தவுட் திங்கிங். ஸோ என் போர்ட்ஃபோலியோ வந்து க்ளோஸ் டு அபவுட் 35% to 40% காலி ஆகிடுச்சு. என்னோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ப்ளஸ் என் பசங்களுக்கோசரம் வச்சுருந்த
பணம் காலி ஆயிடுச்சு. இன்னும் இருக்குது 1.25 கோடி இருக்குது, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அவருக்கு வந்து இந்த 35-40% கீழே விழுந்தது வந்து இன்னும் தாங்கலை. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஐடி செக்டார்ஸ் இஸ் அ ட்ராப். ஸோ மேலே போகுதுன்னு சொன்னால் அது ட்ராப்பாக இருக்கும், மாட்டிக்காதீங்க. இது வந்து பர்சிஸ்டன்ட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ரியாலிட்டி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலான்னு சொன்னால, ரியாலிட்டி ரியலி சூப்பர்பாக இருக்குது. ரியாலிட்டியில் செக்டார் ஸ்பெசிஃபிக் அந்த செக்டார் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த செக்டாரில் ஒரு 6-7 ஸ்டாக் வந்து ரியலி சூப்பர்பாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து வேவ் 4 முடிச்சு வேவ் 5க்கு அப்சைடு வந்து பயங்கர ஷார்ப்பாக போயிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, வேவ் 5 முடிஞ்சிச்சுன்னா ஃபால் பெருசாக இருக்குது. ஸோ எக்ஸிட் ப்ராபப்ளி 50% அப்சைட் மூவ் இருக்குது. வேறு எந்த செக்டாருமே வந்து இவ்வளோ பெரிய கேப் அப் கிடையாது. அதர் தென் எனர்ஜி. எனக்கு வந்து கன்சியூமர் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஆகட்டும், அதில் கூட ஃபாஸ்ட் மூவ் வரும்ன்றது நம்பிக்கை இல்லை. 26-25% வந்து ரெண்டுலேயுமே அப்சைட் மூவ் இருக்குது. பட் எனர்ஜி வந்து பயங்கர ஃபாஸ்ட் மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, மொமெண்டம் இருக்குது அந்த செக்டாரில். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரியாலிட்டியில் வந்து பயங்கர மொமெண்டம் இருக்குது. 50% அப்சைட் மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த செக்டாரில் ஒரு 5 ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஐடென்டிஃபை பண்ணி முடிஞ்சால் வாங்கிங்க. ஞாபகம் வச்சுங்க, நான் வந்து செக்டார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். இந்த 7 செக்டார் பற்றி நான் வந்து பேசியிருக்கிறேன். இது இல்லாத டிஃபென்ஸ் செக்டார்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் வந்து ஒரு 4 ஸ்டாக்கு ரைட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போதைக்கு அது வந்து பீக் அவுட் ஆகிருக்கு, ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. ஆனாலும் அது ரேலியில் போயிட்டுருக்கு. அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை தாண்டி வந்து போயிட்டுருக்கு. அண்ட் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் எங்கேயுமே வந்து காட்டல. ஸோ டெஃபினட்டாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 7 ஸ்டாக் நான் இன்றைக்கி 7 செக்டார் பற்றி பேசினேன். அதில் 6 செக்டார் புல்லிஷாக இருக்கிறத பற்றி பேசினேன். ஒரு செக்டார் ட்ராப் ஆகிடாதீங்கன்றதுக்கோசரம் நான் பேசியிருக்கிறேன். இது இல்லாத டிஃபென்ஸ் செக்டார்ஸ் சூப்பராக இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி இந்த செக்டோரியல் அனாலிசிஸ் நிறைய பேர் கேட்பீங்க, சார்ட்டை போட்டு காட்ட வேண்டியது தானே. என்ன சார்ட்டை காட்டுறதுல சில சங்கடங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சார்ட் போடல. ஸோ நான் சொன்ன செக்டார்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ஸ்டாக் நல்லா இருக்குன்றது ப்ராபப்ளி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கமெண்ட் அனுப்புங்க. எஸ்ஸா நோவான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.